இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற மக்கள், உம்முடைய முகத்தை காண்பதற்காக ஏங்குகின்ற மக்கள், தாகத்தோடு ஜெபிக்கின்ற மக்கள், இறை வார்த்தையின் அபிஷேகம் கிடைக்க வேண்டும் என்று உருகுகின்ற மக்கள், ஆண்டவரே, இவர்களுடைய உள்ளங்களிலும் இதயங்களிலும் உம்முடைய இறைவார்த்தையை தந்து இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் இவர்களுக்கு கிடைக்க இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதியும் உம்முடைய அருள்கரம் இவர்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து இவர்களை வழிநடத்தும். முன்னாகவும் பின்னாகவும் வலமாகவும் இடமாக இருந்து இவர்களை ஆசீர்வதியும். இந்த நாளின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் கிடைக்கட்டும். தூய ஆவியின் அருள் வற்றாமல் இவர்களுக்கு கிடைத்து இவர்களை வழிநடத்தட்டும். இவர்களையும் இவர்களுடைய குழந்தைகளையும் தலைமுறையையும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 40வது இறைவார்த்தை. தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் எடுத்து பிடித்து கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார் என்று சொல்லப்படுகிறார். பெலிஸ்தியனான கோலியாத்தை சந்திக்க சென்றபோது தாவீது தன்னையே தயாரித்து கொண்ட நிகழ்வுதான் இது. 5 வழுவழுப்பான கூழாங்கல்லை சேகரித்தார். 5 கல்லையும் அவர் பயன்படுத்தினாரா? இல்லை. பிரச்சனையை சந்திக்க ஒரே ஒரு கல் போதுமானதாக இருந்தது. சகோதரமே, தினமும் நீங்கள் ஒவ்வொரு இறைவார்த்தையாக கேட்கின்றீர்கள். ஒரு சிலர் எழுதி வைப்பீங்க, ஒரு சிலர் அதை கேட்டு 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 உள்ளத்தில் பதிகிறது மாதிரி நீங்கள் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டே அது உங்களில் மாமிசமாவதற்காக உருவெடுப்பதற்காக நீங்கள் முயற்சி செய்வீர்கள். எழுதி வைக்கின்றவர்கள், தினமும் கேட்கின்றவர்கள், ஒவ்வொரு இறைவார்த்தையையும் தனக்கு வேண்டும் என்று சேகரிக்கின்றவர்கள். தாவீது எவ்வாறு கூழாங்கல்லை சேகரித்து இடையனுடைய அந்த பையில் போட்டு கொண்டாரோ, அதுபோன்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேகரிக்கின்ற இந்த இறைவார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். காரணம் என்னவென்றால், பிரச்சனையை சந்திப்பதற்கான கடவுளின் போர்வாள்தான் இறைவார்த்தை. இந்த வார்த்தையை கொண்டுதான் பிரச்சனைகளை சந்திக்க முடியும். எனவே எந்த பிரச்சனை வருகின்றதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக, அதை சந்திப்பதற்காக இறை வார்த்தையை பயன்படுத்துகின்ற பழக்கம் வேண்டும். எவ்வாறு இறை வார்த்தை நம்மில் வேரூன்ற முடியும்? சேகரிக்கும் போது, அதை தாகத்தோடு ஏற்றுக்கொள்ளும் போது. உதாரணத்திற்கு ஒரு சில இறைவார்த்தைகள், திருப்பாடல்கள் 141:3. இந்த இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து 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 அது நம்மில் உருவெடுக்கும் வரை, மாமிசமாகும் வரை என்ன செய்ய வேண்டும் என்றால், தியானித்தீர்கள் என்றால் வாயின் தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேச மாட்டோம். இனி ஒரு இறைவார்த்தை, சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அது என்ன சொல்லுகின்றது என்றால், பச்சிலையோ களிம்போ என்னை குணமாக்கவில்லை, கடவுளின் வார்த்தையை என்னை குணமாக்கியது என்று சொல்லப்படுகின்றது. நோயில் இருப்பவர்கள், முடியாமல் இருப்பவர்கள், பலவீனத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் இந்த இறைவார்த்தையை தியானிக்கும் போது நோயிலிருந்து விடுபடுகின்றார்கள். எனவே நீங்கள் சேகரிக்கின்ற இந்த இறைவார்த்தை, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுக்குள் சேகரிக்கின்ற இந்த இறைவார்த்தையானது உங்களுடைய துன்பத்திற்கு, உங்களுடைய கஷ்டத்திற்கு, உங்களுடைய கண்ணீருக்கு அது உதவும். எனவே நீங்கள் சேகரிக்கின்ற, ஒவ்வொரு நாளும் கேட்கின்ற இந்த இறைவார்த்தை கூழாங்கற்களை போன்று அது பையில் போடப்பட வேண்டும். உங்களுடைய இதயத்தில் அது நிறைக்கப்பட வேண்டும். எனவே இன்றிலிருந்து ஒரு முடிவெடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக இந்த இறைவார்த்தை நான் என்ன செய்வேன் என்றால் பாதுகாப்பேன்,
அது என்னுடைய இதயத்தில் நிறைப்பதற்காக நான் முயற்சி எடுப்பேன். அது மட்டுமில்லை, ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இதயத்தில் இருக்கும்போது நான் எந்த பிரச்சனைக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மாறாக ஆண்டவரே என்னை வழி நடத்துவார். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் ஆற்றலும் இந்த இறைவார்த்தை நமக்கு தரும் என்பதை இந்த நாளிலே உணர்வோம். இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.